गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। गुरुवे सर्वलोकानां विषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பலபுரிய வைத்த வித்தகனே சத்குருவே, விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த அஷ்டவர்க்க அதிசயங்கள் என்ற தலைப்பில் இன்னைக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவில் இருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் இதை கவனித்து கொண்டிருக்கும் அத்தனை ஜோதிட சிரோன்மணிகளுக்கும் வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு அஷ்டவர்க்கத்தின் அதிசயங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல்ல இந்த அஷ்டவர்க்கம் அப்படின்றது என்னன்னு பார்க்கும்போது, சூரியன் முதலான 9 கோள்களில் ராகு கேதுக்கள் நீங்களாக மீதமுள்ள 7 கோள்களும் லக்னமும் சேர்த்து 8, அந்த 8க்கு உண்டான மதிப்பெண்கள், அதாவது பரல்கள்னு சொல்கிறோம், பிந்துக்கள்னு சொல்கிறோம். இங்கே நம்ம ஈஸியாக புரியறதுக்கு இப்போ சொல்லணும்னா மதிப்பெண்கள் சொல்ல போகிறோம். ஸோ அந்த மாதிரி அதுக்கான ஒரு பலவீனத்தை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வழிமுறை தான் இந்த அஷ்டவர்க்கம் அப்படின்றது. ஸோ அஷ்டம் என்றால் 8. இந்த அஷ்டவர்க்க சக்கரத்தில் லக்னம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 8 அங்கங்கள் இதில் இருக்குது. இதில் ராகு கேது மட்டும் கிடையாது, மீதி இருக்கிற 8ம் சேர்த்து தான் இங்கே கணக்கு பார்க்க போகிறோம்னு இருக்குது. இதுலேயும் 7 கிரகங்களுக்கும் தனித்தனியாக அஷ்டவர்க்க சக்கரம் உண்டு. லக்னத்திற்கு தனியாக அஷ்டவர்க்க சக்கரம் கிடையாது. எல்லா கிரகத்துக்கூடையும் சேர்ந்தே அது வந்துடும்ன்றது சொல்லலாம். இப்போ உதாரணமாக சூரியன் அஷ்டவர்க்கம் அப்படின்னு கணக்கு பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சூரியன்றது தலைப்பு. அந்த சூரியன் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்களும் அதில் சேர்ந்து தான் வரும். அதாவது ஒரு கூட்டு பலனாக தான் இங்கே அது கொடுத்துருக்குறாங்கன்னு பேர். ஸோ அதுக்கு எளிமையாக ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரிஷிகள் முன்னோர்கள் இதுக்கான அட்டவணையை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணை குழுவில் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் 48 பரல்கள், சந்திரன் 49 பரல்கள், செவ்வாய் 39 பரல்கள், புதன் 54 பரல்கள், குரு 56 பரல்கள், சுக்கிரன் 52, சனி 39 பரல்கள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் நம்ம கணக்கு பார்த்தோம்னா இயற்கை சுபகோள்கள்னு சொல்லக்கூடிய குருவுக்கு அதிக பரல்கள் கொடுத்துருக்குறாங்க, 56. அதன் பிறகுன்னு பார்க்கும்போது புதனுக்கு 54, சுக்கிரனுக்கு 52. ஸோ படிப்படியாக குறைஞ்சி மத்தியம பாவர் அல்லது மத்தியம சுபர்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு 48, சந்திரனுக்கு 49. ஸோ அப்போ இயற்கை சுபகோள்கள் குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த வரிசை கிரமத்தில் பரல்கள் அதிகமாக இருந்து குறைஞ்சிட்டே வருது. இதில் செவ்வாய்க்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்த மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாவக்கோள்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கொடுத்து ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு முன்னோர்கள் நம்ம மேலே ஒரு கருணை காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் குருவுக்கு அதிக மதிப்பெண்கள் கொடுத்து அதிக பரல்கள் கொடுத்து இங்கே கொடுத்துருக்குறாங்கன்ற சொல்லலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமான அஷ்டவர்க்கம் போடும்போது ஒரு ராசிக்குள்ளே அதிகபட்சமாக 8ன்றதுனால 8ன்ற நம்பர் வரும். அப்போ அதிகபட்சம் 8 பரல்கள் வாங்கினா அந்த ராசியில் அந்த கோள்கள் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம அஷ்டவர்க்க பரல்கள் போடுறதுக்கு பேர் விதி பலன்கள். இது ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் எங்கெங்கே நிற்குதோ அதிலிருந்து கணக்கு பண்ணி போட போகிறோம். ஸோ அப்படி போடுறதுனால இதுக்கு மாறாதது அந்த ஜாதகரின் விதி பலன்கள் சொல்ல போகிறோம். அதே அஷ்டவர்க்கத்தில் இப்போ உதாரணமாக சூரியன் அஷ்டவர்க்கம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால சூரியன் அஷ்டவர்க்கத்தில் கோச்சார சூரியன் வரும்போது ஏற்படக்கூடிய பலன்கள் மதிப்பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விதி பலன்கள் என்பது நிலையானது, மதிப்பலன்கள் என்பது ஒவ்வொரு முறையும் மாறக்கூடியதுன்னு சொல்லும். அந்த மதிப்பலன்கள் எப்படி பலன் கொடுக்குது அப்படின்றது தான் இங்கே கணக்கு பார்க்க வரும்னு இருக்கும். ஸோ ஒரு கிரகத்தோட அஷ்டவர்க்கத்தில் 8லிருந்து அதிகபட்சமாக 8 அப்படி ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே வந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வரைக்கும் இருந்தால் அது சுப பலன் தரும் ராசி அப்படின்னு சொல்லலாம். 4ன்னு இருந்தால் அதில் பாதி இல்லைங்களா, அதனால சம பலன் தரும் ராசி அப்படின்னு சொல்லலாம். 4 விட குறைவாக இருந்து 3, 2, 1 அல்லது 0 அப்படின்னு இருந்ததுன்னா அது கொஞ்சம் அசுப பலன் தரும் ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் உச்ச வீட்டில் ஒரு கிரகம் பரல் குறைவாக வாங்கினா கூட அது உச்ச பலனை தான் கொடுக்கும்.
அதே போன்று நீசக்கோள், நீச கிரகம் ஒரு வீட்டில் அதிகமாக பரல் வாங்கினா கூட அது தன்னோட பலத்தை நீச பலனாக தான் கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே கோச்சார சூரியன், கோச்சார சந்திரன், இந்த கோச்சார செவ்வாயின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் அதோட அஷ்டவர்க்கத்தில் வரும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம். ஸோ அப்போ அதிக பரல் கொடுத்தா அது சுப பலன் தரும் ராசி, குறைவான பரல் இருக்கிற ராசியில் வரும்போது அது பலன் குறைவாக கொடுக்கும், அதனால் அது அசுப பலன் தரும் ராசி. 4 பரல்கள் இருந்தால் அது சம பலன் தரும் ராசி அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் அதிகமாக கிடைக்கும், குறைவான பரல் வரும்போது அந்த காரகத்துவங்கள் குறைவாக கிடைக்கும் அப்படின்றத இருக்கலாம். ஸோ சூரியனோட அஷ்டவர்க்கம் நம்ம குழுவில் அடுத்து ஒரு இமேஜ் போட்டிருக்கோம். ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தான் சொல்லலாம். அதில் 2 சூரியன், சந்திரன், செவ்வாய்ன்னு சொல்லி எல்லா அந்த 7 அஷ்டவர்க்கம் கொடுத்து சமுதாய அஷ்டவர்க்கமும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் போடக்கூடிய அஷ்டவர்க்கமானது கிரகத்துக்கான அஷ்டவர்க்கம், பின்னார்க்க அஷ்டவர்க்கம் அல்லது பிரஸ்தார அஷ்டவர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் எல்லா கோள்களையும் சேர்த்து, அதாவது சூரியனில் மேஷத்தில் எவ்வளோ இருக்குது, சந்திரனோட அஷ்டவர்க்கம் மேஷ் லெவலில் இருக்குது, அந்த மாதிரி எல்லா ராசியிலையும் எல்லா அஷ்டவர்க்கத்துலேயும் அந்தந்த ராசியில் மொத்த பரல்களையும் கூட்டி போடுறதுக்கு பேர் சமுதாய அஷ்டவர்க்கம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த சூரியனோட அஷ்டவர்க்கத்தில் கணக்கு பார்க்கும்போது அதிக பரல் உள்ள ராசி, இப்போ கொடுத்துருக்க உதாரணத்தில் அதிக பரல்னு பார்க்கும்போது இங்கே 5 தான் மேக்சிமமாக இருக்குது. ஸோ மிதுன ராசி, சிம்மம் மற்றும் தனுசு, இந்த 3 ராசிகளில் 5 மதிப்பெண்கள், 5 பரல்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரணும். சூரியன் மாசக்கோள் அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதமும் இங்கே மாறப்படுறதுனால ஆனி மாதம், ஆவணி மாதம் மற்றும் மார்கழி மாதம் இந்த நேரங்களில் ஜாதகருக்கு சூரியனோட காரகத்துவங்கள் அதிகமாக கிடைக்கும். ஸோ சூரியனோட காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தலைமை பண்பு, அரசியல், அரசாங்க ஆதாயம், புகழ், சமூக அந்தஸ்து, பெரிய மனிதர்களின் தொடர்பு, தெய்வ ஈடுபாடு இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். அதில் குறைவான பரல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 3 தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது குறிப்பிடக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம், அப்புறம் மாசி, பங்குனி, இந்த 3 மாதங்களில் சூரியன் வரும்போது ஜாதகருக்கு கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருக்க பலன்கள், சமூக அந்தஸ்து குறைவுபடும், பெரிய மனிதர்களோட நெருக்கம் குறைவுபடும், அதே போல் கல்வி அல்லது புகழ் கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ அந்த இடமும் அதிலிருந்து 9ஆம் இடம், ஏன்னா தந்தை காரகன் இல்லைங்களா. ஸோ தந்தைக்குரிய பாவகம் 9ஆம் பாவகம். ஸோ அந்த பாவகமும் அந்த வீட்டில் இருக்கிற பரலும் சூரியன் இருக்கிற வீட்டோட பரலும் அதிகமாக இருந்தால் ஜாதகரின் தந்தைக்கு ஆயுள் அதிகம், ஜாதகரோட தந்தை புகழ்மிக்கவர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் சூரியன் என்ற இடத்திலிருந்து 9வது ராசியில் உள்ள பரல்கள் ஜாதகரின் தந்தையுடன் உடன்பிறப்புகள், அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்றத சொல்ல முடியும். அப்பா கூட எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க, அதில் எத்தனை பேர் ஆண், எத்தனை பேர் பெண் அப்படின்னு சொல்கிறத அதுக்கு அந்த ராசியில் எத்தனை பரல் கொடுத்துருக்கு. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் மகரத்தில் சூரியன் இருக்கிறதா வச்சுக்கிட்டோம். ஸோ இங்கே 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது கன்னி ராசி. கன்னி ராசியில் 4 பரல் இருக்குன்னா அப்போ 4 பேர் இருப்பாங்க. அண்ணன் 2 பேர், தம்பி 2 பேர், இல்லை அண்ணன் ஒருத்தர், தங்கச்சி 3 பேர் அப்படின்னு இருக்கலாம். ஸோ எத்தனை ஆண் எத்தனை பெண்றது அங்கே இருக்கிற ஆண் கிரகங்கள் கொடுத்துருக்கிற பரல், பெண் கிரகங்கள் கொடுத்துருக்க பரலை வச்சு அது ஆண்களாகவும் பெண்களாகவும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம்ன்றது பேர். அதே போல் அதிக பரல் உள்ள வீட்டின் அதிபதி இந்த ராசியில் பார்க்கும்போது மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசி, தனுசு ராசி. ஸோ இந்த 3 ராசி இருக்குது. இந்த 3 ராசிகளின் அதிபதி சூரிய தசையில், ஏன்னா சூரியன் அஷ்டவர்க்கம் அப்படின்றதுனால சூரிய தசையில் வரக்கூடிய புதன் புத்தி, சூரிய தசையில் வரக்கூடிய சூரிய புத்தி, சூரிய தசையில் வரக்கூடிய குரு புத்தி எல்லாம் ஜாதகருக்கு சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதே போன்று தான் அடுத்து சந்திரன் பார்க்க போகிறோம். ஸோ சந்திரனோட அஷ்டவர்க்கத்திலையும் சந்திரன் 2.25 நாளுக்குள்ளும் மாறக்கூடியவர். ஸோ அதனால் இவருக்கு அதிகமாக பரல் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த உதாரண ஜாதகத்தில் விருச்சிகத்தில் 6 மதிப்பெண்கள், 6 பரல்கள் உள்ளது. ஆனாலும் விருச்சிகத்தில் சந்திரன் நீசம். ஸோ ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ் படி நீச கிரகம் அதிக பரல் பெற்றிருந்தாலும் அது நீச பலனையே தரும். அதனால் அதை விட்டுட்டு அடுத்ததாக பார்க்கும்போது 5-5-5ன்னு இருக்கிறது மேஷம் இல்லை, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த ராசிகளில் 5 மதிப்பெண்கள், 5 பரல்கள் பெற்றிருக்கிறது. அதனால் இந்த இடங்களில் வரும்போது, அதாவது ரிஷப ராசியில், மிதுனம், கடகம், சிம்ம ராசிகளில் சந்திரன் பிரயாணம் பண்ணும்போது ஜாதகருக்கு சந்திரனின் காரகத்துவங்கள் அதிகமாக கிடைக்கும். உடல் பலம், மனோபலம், பிறர் உதவியும் அதிகமாக கிடைக்கும். அவர் எடுக்கிற செயலில் வெற்றி கிடைக்கும். மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பிரயாணங்கள் நிம்மதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கிடைக்கும்ன்ற சொல்லலாம். அதில் சந்திரன் குறைவாக இருக்கும்போது,
சந்திரன் குறைவாக இருக்கிற ராசிகள் பார்க்கக்கூடியது இங்கே 2 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறது எங்கன்னா, 2 பரல்கள் வாங்கியிருக்கிறது எங்கன்னா கன்னி ராசியில். ஸோ கன்னி ராசியில் சந்திரன் போகக்கூடிய காலங்களில் இவர் கொஞ்சம் மனசஞ்சலம் இருக்கும். எடுக்கும் செயல்களில் அதிக கவனம் தேவைப்படும். தாயாருடன் இல்லைன்னா உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாறுபடுறதுக்கான அமைப்புகள் உண்டு. தாயாருடன் கருத்து வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கேயும் சந்திரன் நிற்கும் இடத்துக்கும் சந்திரன் நிற்கிற இடத்துலேருந்து 4ஆம் வீட்டோட பரலும் அதிகமாக இருந்ததுன்னா ஜாதகரோட தாயார் நீண்ட ஆயுளோடு இருப்பாருன்னு சொல்லலாம். 4ஆம் வீட்டோட பரல் தான் தாயின் கூட பிறந்தவங்க, அவங்களுடைய உடன்பிறப்புகளை பற்றி குறிப்பிடும். ஸோ தாயாருக்கு எத்தனை பேர் உடன்பிறப்பு இருக்காங்கிறது அவங்களோட 4ஆம் வீட்டோட பரல்கள் எண்ணிக்கையை வச்சு குறிப்பிடலாம். இங்கேயும் இந்த எண்ணிக்கையை கொடுத்த ஆண் கிரகங்கள் ஆண் உடன்பிறப்புகளாகவும், பெண் கிரகங்கள் பெண் உடன்பிறப்புகளாகவும் நம்ம கணக்கெடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது செவ்வாய். ஸோ செவ்வாயோட காரகத்துவங்கள் அப்படின்றத கொஞ்சம் மனசில் வச்சுக்கலாம். ஸோ செவ்வாயோட காரகத்துவங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். செவ்வாய் வேகம், நிலத்துக்கு அதிபதி, அவரோட விஷயங்கள் இயந்திரங்கள், கடினமான உழைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த 8 பரல்கள் 7 பரல்கள் 6 பரல்கள் இருக்கிற இடத்துல இருக்கும்போது அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ தைரியம், சகோதர உறவு, அதே போல் எதிரிகளை ஜெயிக்கிறது, வெற்றி, பூமி மன யோகம் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இது குறைவாக இருக்கிற பரல்களில் போகும்போது 3, 2, 1 இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் போகும்போது வீண் சண்டை வரும். இல்லை மனசில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு இவராக போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். காவல்துறையிலேருந்து இவருக்கு தேவையில்லாத ஒரு அவப்பெயரோ இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை விபத்து ஏற்படலாம், அதாவது ரத்த காயம் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது அதிக பரல் உள்ள ராசி, அதாவது செவ்வாய் அட்டவணையில் செவ்வாயோட அஷ்டவர்க்கத்தில் அதிக பரல் உள்ள ராசின்னு பார்க்கும்போது இங்கே ரிஷபம், மிதுனம், இந்த 2 ராசிகளில் 6 பரல்கள் வாங்கியிருக்கு. இந்த இடங்களில் வரும்போது ஜாதகருக்கு தைரியம் அதிகரிக்கும். அவர் எதுலையுமே கொஞ்சம் வெற்றி பெறுவார்ன்றதை சொல்லலாம். எடுத்த செயல்களில் கொஞ்சம் வேகத்துடன் செயல்படுவார். மன யோகம் உண்டு. பூமி சம்பந்தமான இதிலோ கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவார்ன்னு சொல்லலாம். குறைவான பரல் இருக்கிற இடம் பார்க்கும்போது மேஷமும் துலாமும் 1 பரல் வாங்கியிருக்கு. ஸோ மேஷம் ஆட்சி வீடாக இருக்குது, இருந்தாலும் அந்த இடத்துல 1 பரல் தான் வாங்கியிருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் இவருக்கு இந்த தைரியம் குறைபடுறதுக்கான அமைப்புகள் உண்டு. அதாவது மேஷத்துலையும் துலாம்லையும் கோச்சார செவ்வாய் வரும்போது, கோச்சார செவ்வாய் 45லிருந்து 6 மாதங்களுக்கு ஒரு ராசியில் இருப்பார். அதுக்கடுத்து ராசி மாறுவார். ஸோ இப்போ கோச்சார செவ்வாய் இருக்கிறது அவருக்கு கடகத்தில் இருக்கார். ஸோ கடகத்தில் 4 மதிப்பெண்கள் இருக்கார். ஸோ சமபலன் கொடுப்பார். இந்த காலங்களில் அவர் ஏதாவது வீடு வாங்குறாரு, ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா இவரோட முயற்சியின் பேரில் நடக்கும். அதிகமாக லக்கும் இருக்காது, டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அதாவது தொந்தரவுகளும் இருக்காது அப்படின்றது சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது புதன். இந்த புதனின் காரகத்துவங்கள் முதல்ல சொல்லணும்னா பேச்சு திறமை, அதுக்கப்புறம் கல்வி அறிவு, கமிஷன் வியாபாரம், எதையும் நுண்ணோக்கி பார்க்கறது, ஆழ்ந்து யோசிக்கிறது, இல்லை அடுத்த கட்ட வளர்ச்சி, இதெல்லாம் கொடுக்கறது புதன். ஸோ அதிக பரல் உள்ள ராசியில் போகும்போது இந்த புதனின் தன்மைகள் அதிகமாக ஜாதகருக்கு கிடைக்கும். குறைவான பரல் உள்ள ராசியில் கோச்சார புதன் போகும்போது இந்த தன்மைகள் கொஞ்சம் குறைவுபடும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே புதனோட தன்மைகள், புதனோட ராசி கட்டம், அந்த புதனோட அஷ்டவர்க்க கட்டம் பார்க்கும்போது இங்கே அதிகமான பரல் உள்ள ராசின்னு பார்க்கும்போது ஒன்று கன்னி ராசி இருக்குது, இல்லை இன்னொன்று தனுசு ராசி, அதுக்கடுத்து பார்க்கும்போது மிதுன ராசி. இதில் மிதுனத்தில் அதிகபட்சமாக 8 பரல் இருக்குது. ஸோ மிதுனத்தில் இந்த கோச்சார புதன் போகும்போது ஜாதகருக்கு புதன் தொடர்பான விஷயங்கள் எளிமையாக கிடைக்கும். ஸோ ஒரு கல்வி கற்றுக்கிறதுக்கு போகிறாரு, நம்ம ஜோதிட கிளாஸுக்கே வராரு அப்படின்னா அந்த ஆனி மாதம் புதன் 1 மாதத்துக்கு ஒரு முறை மாறுறவர் தான். ஒரு 10 நாள் முன்ன பின்ன வந்தாலும் அந்த ஆனி மாதம் சமயங்களில் அவர் ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கும்போது நமக்கு அந்த படிப்பு கம்ப்ளீட் பண்ணுறது, படிப்பு ரொம்ப சிறப்பாக முடிக்கிறதுக்கான அமைப்புகள் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து சொல்கிறது புரட்டாசி மாதம், தனுசு, மார்கழி மாதங்கள், இந்த காலங்களில் ஜாதகரோட கல்வி அறிவு, பேச்சு திறமை, கமிஷன் வியாபாரம், நுணுக்கமான அறிவு, இதெல்லாம் சமயோஜித புத்தி, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே செயல்பாடுகளாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கலாம். குறைவான பரல் உள்ள ராசின்னு பார்க்கும்போது சிம்ம ராசியில் 2 பரல் வாங்கியிருக்கு. ஸோ இந்த சிம்ம ராசியில் புதன் வரக்கூடிய காலங்கள், அவர் கோச்சாரத்தில் அங்கே வரும்போது அங்கே பகைத்தன்மை பெற்றாலும் இந்த ஜாதகருக்கு பொழுது குறைவான பரல் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். மனக்கவலை எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறையாக இருக்குன்ற மாதிரி இவர் நினச்சிட்டு இருப்பார். அதில் இவர் செய்கிற தொழில் கமிஷன் வியாபாரமாகட்டும், இல்லை சிறு தொழிலாக இருந்தாலும் அதில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பேச்சு தடுமாற்றம் அல்லது இந்த குளறி பேசுறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஒரு மாத காலங்கள் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா சொல்லலாம், இந்த 1 மாதம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இல்லை யோசித்து அப்புறமா பேசுங்க அப்படின்றத சொல்லலாம்.
அதில் படிப்பு சம்மந்தமாக ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும், ஏதாவது அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த மிதுன மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதம், தனுசு மாதங்களில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுங்க, ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்ற சொல்லலாம். ஸோ இங்கேயும் புதன் நிற்கும் வீடு, புதனிலிருந்து 6ஆம் வீட்டு பரல்கள் எடுக்கும்போது தாய் மாமா உறவுகள், ஏற்கனவே அங்கே அம்மா கூட பிறந்தவங்க தான் நமக்கு தாய் மாமான்னு சொல்ல போகிறோம். அதனால் அவங்களோட சந்திரன் நிற்கும் வீட்டிலிருந்து 4ஆம் வீடு குறிப்பிடக்கூடிய பரல்கள் தாயின் சகோதரத்தை குறிக்கும். அதுக்கு 3-11, அப்போ 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் அங்கேயே எடுக்கலாம். இங்கே புதனோட அஷ்டவர்க்கத்திலையும் பார்க்கும்போது புதன் நிற்கும் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டு பரல்கள் தாயின் உடன்பிறப்புகளை குறிப்பிடும். ஸோ இதை சொல்லும்போது செவ்வாய் இது மறந்துட்டோம். ஸோ செவ்வாயின்னு பார்க்கும்போது நம்ம கூட பிறந்தவங்க, அதாவது ஜாதகரின் கூட பிறந்தவங்க, ஜாதகன் உடன் பிறந்தவர்கள் குறிக்கும். ஸோ செவ்வாய் நிற்கும் இடத்திலிருந்து 3ஆம் இடம் இளைய சகோதரத்தையும், செவ்வாய் நிற்கும் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டின் பரல்கள் மூத்த சகோதரத்தையும் குறிக்கும். இதுலேயும் எத்தனை ஆண் கிரகங்களோ அத்தனை ஆண் உடன்பிறப்புகள், எத்தனை பெண் கிரகங்கள் பரல் கொடுத்துருக்கோ அத்தனை பெண் உடன்பிறப்புகள் இருக்கும் அப்படின்றத குறிப்பிடலாம். ஸோ இதெல்லாம் இந்த காலத்துக்கு சரியாக வருமா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரு குழந்தையோட 2 குழந்தையோட ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் நம்ம சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் இங்கே நமக்கு பலன் அளிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாகவே இந்த அஷ்டவர்க்கம் அப்படின்றது பார்க்கும்போது ஜாதகத்தில் இருக்க பலன்களை கொஞ்சம் கூட்டி அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை தான் கொடுக்குது. முக்கியமாக கோச்சார கிரகங்கள் அங்கே போகும்போது ஏற்படக்கூடிய பலன்களை தான் குறிப்பிடுதுன்றது சொல்லலாம். ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு டூல், அதாவது ஒரு உபகரணமாக தான் எடுத்துக்கலாம். எப்படி நம்ம ஒரு பாவ வலிமையை தீர்மானிக்கிறதுக்கு பாவ ஆய்வு செய்கிறது, அப்புறம் கிரகத்தோட ஆய்வு செய்கிறது, தசாபுத்தி ஆய்வு, இதெல்லாம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஷட்பல நிர்ணயம், வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை, அஸ்தமனம், கிரகயுத்தம், இப்படிலாம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதில் கூடுதலாக ஒரு மார்க் கொடுக்கலாம், 5 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே அஷ்டவர்க்கமும் பயன்படுது. ஸோ ஜாதகரோட விதிப்பலன்கள் மாற போகிறதில்ல. அந்த விதிப்பலன்களை சற்றே கூட்டவோ குறைக்கவோ இந்த கோச்சாரம் எனக்கூடிய மதிப்பலன்கள் யூஸ் ஆகுதுன்றது சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குருவோட அஷ்டவர்க்கம். ஸோ பொதுவாக இந்த குருவோட அஷ்டவர்க்கம் நல்ல நிலைமையில இருந்துட்டாலே, அதாவது ஜாதகர்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் குருவோட அஷ்டவர்க்கம் நல்லா இருந்துட்டாலே எல்லாத்தையும் சமாளித்து வந்துடுவார்ன்றது சொல்லலாம். ஸோ இந்த குருவோட அஷ்டவர்க்கமும் கணக்கு பார்க்கும்போது அதிக பரல் உள்ள ராசிகளில் குரு சஞ்சாரிக்கும் போது, குரு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசி மாறுறார். ஸோ அப்போ அவர் அதிக பரல் உள்ள ராசிக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த அஷ்டவர்க்கத்தில் கொடுத்துருக்க உதாரண அஷ்டவர்க்கத்தில் கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது விருச்சிகத்தில் 7 மதிப்பெண்கள், அதாவது 7 பரல்கள் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த இடத்துக்கு கோச்சார குரு வரணும்னா இன்னும் 7 வருஷம் இருக்குது. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா 6 வருஷம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது அதிகமான சுப நிகழ்வுகளை ஜாதகர் சந்திப்பார். அவங்க வீட்டில் நல்ல விசேஷங்கள், அவங்க வீடு கட்டுறது, குழந்தைங்களுக்கு கல்யாணம், அல்ல அவருக்கு கல்யாணம், இந்த மாதிரி அவரோட வீட்டுக்கு தேவையான அல்லது மனசுக்கு தேவையான சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நடக்கும். கோவில் போகிறது, இந்த குலதெய்வ தரிசனம் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களோட சந்திப்பு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிடைக்கும்ன்ற சொல்லலாம். இதுலேயும் குறிப்பிட்டு சொல்லும்போது 7 மார்க், அதாவது வருடத்துக்கு ஒரு முறை தான் மாறுறதுனால 7, 6, 5 குறிப்பிடக்கூடிய ராசிகள். இந்த உதாரண ஜாதகத்தில் மிதுனத்துக்கு குரு வராரு, இப்போ குரு பயிற்சி ஆக போகுது, வரக்கூடிய மே மாதம் குரு பயிற்சி ஆகுறாரு. அந்த குரு பயிற்சி ஆகும்போது 5 மதிப்பெண்கள் போறாரு. அப்போ ஜாதகருக்கு குருவுக்கு உண்டான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஸோ மங்களகரமான விஷயங்களை ஜாதகர் அதிகம் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் குறைவான பரல் ஒரு ராசின்னு கணக்கு பார்க்கும்போது தனுசு ராசியில் வருது. ஸோ அங்கே வரும்போது குரு ஆட்சி பெற்றிருந்தாலும் இங்கே மதிப்பெண் குறைவாக வாங்குறாரு, அதாவது பரல் குறைவாக வாங்குறாருன்றதுனால அங்கே அவரோட பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும்ன்றது சொல்லலாம். இங்கே குரு குழந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்கலாம், குரு பணம்னு எடுக்கலாம். ஸோ புத்திர பிராப்தி, பணம், இழந்த பணத்தெல்லாம் மீண்டும் கிடைக்கும், இல்லை இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும். இதெல்லாம் அதிக மதிப்பெண்கள், அதிக பரல்கள் உள்ள ராசியில் வரும்போது கிடைக்கும்ன்றது சொல்லலாம். குறைவான பரல்கள் உள்ள ராசியில் போகும்போது இவருக்கான மன வலிவு குறைவும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணிடுவார். அதுக்கடுத்து சொல்லணும்னா காது சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லை புத்திரர்களால் தொந்தரவு அல்லது புத்திரர்களால் கவலை, இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ குரு நின்ற வீட்டிற்கு 5ஆம் வீட்டோட பரல் அவங்களுக்கான குழந்தைகளை பற்றி சொல்லும், அதாவது ஜாதகரின் குழந்தைகள் எத்தனை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இங்கேயும் ஆண் கிரகங்கள் தரும் பரல்கள் ஆண் குழந்தைகளாகவும், பெண் கிரகங்கள் தரும் பரல்களை எண்ணிக்கை வச்சு பெண் குழந்தைகளையும் தீர்மானிக்க முடியும். அடுத்ததாக சுக்கிரன். ஸோ சுக்கிரனோட அஷ்டவர்க்கம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனோட காரகத்துவங்கள் ஆடம்பரம், நவீனம், ஆபரணம், சொத்து சேர்க்கை, வாகன வசதிகள், எதுலையுமே ஒரு சொகுசு வாழ்க்கை, எதுலையுமே ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை வந்து அவங்க எடுத்துக்கிறதுன்றது பேர்.
ஸோ அதனால் இந்த சுக்கிரனோட அஷ்டவர்க்கத்தில் அதிக மதிப்பெண் வாங்கின இடங்கள் சுக்கிரனோட காரகத்துவம் அதிகமாக கிடைக்கும். ஸோ கோச்சாரத்தில் சுக்கிரன் மாறுறது மாதத்துக்கு ஒரு முறை மாறுறாரு. ஸோ அதனால் மாதம் மாறுறதுன்றதுனால இங்கே அதிக மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய இடம் பார்க்கும்போது 6 மதிப்பெண்கள் மேஷம், ரிஷபம், மிதுனம் மற்றும் விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகள் உள்ளது. ஸோ இந்த 5 மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி மற்றும் இப்போ கார்த்திகை, இப்போ நடக்கிற மார்கழி, இந்த 5 மாதங்களில் ஜாதகர் புதிய வண்டி வாகனம் வாங்குவார், அவருக்கு தேவையான நகை வாங்குவார், சொகுசு வாழ்க்கை வீட்டில் ஒரு ஏசி போடுவார். இல்லை சமயத்தில் சுக்கிரன் கலத்திரக்காரங்கிறதுனால திருமணம் ஆகாத ஆளுங்கள் இருந்தால் திருமணம் ஆகிறதுக்கான அமைப்புகள் உண்டு. இல்லை திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை, திருமணத்துக்கான முதல் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அமைப்புகள் நல்லாவே இருக்கும்ன்றது சொல்லலாம். ஸோ அப்போ இதை வச்சே கூட நம்மளுக்கு அவங்களுக்கு பரிகாரமாக இந்த மாதத்தில் ஆரம்பிங்க அப்படின்றத கூட குறிப்பிட்டு சொன்னோம்னா சீக்கிரமாக அவங்களுக்கு திருமணம் முடியும் அப்படின்னு கணக்கிடலாம். ஸோ இந்த சுக்கிரன் குறைவான பலன் வாங்குற ராசியில் போகும்போது இந்த ஆடம்பர விஷயங்கள் ஜாதகரை விட்டு விலகும், அல்லது இந்த ஆடம்பர விஷயங்களை விட்டு ஜாதகர் விலகி விடுவார். அப்போ கார் வாங்கிடுவார், ஆனால் கார் அவர் ஓட்ட முடியாது. அவர் ஃபாரின் போயிட்டாரு, இல்லை வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்குறாரு, இங்கே கார் வந்து ஷெட்லேயே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆடம்பர வசதி வாய்ப்புகள் அல்லது சொகுசு வாழ்க்கை கிடைச்சிருந்தாலும் ஜாதகரோட அனுபவம் குறைவாக இருக்கும். குறைவான பரல் உள்ள ராசியில் கோச்சார சுக்கிரன் போகும்போது ஜாதகருக்கு சுக்கிரனின் காரகத்துவங்கள் குறைவுபடுறதுக்கான அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது சிம்மத்தில் ஒரு பரல் வாங்கியிருக்கு, அதுக்கு அடுத்து சொல்லும்போது கும்பத்தில் 2 பரல் வாங்கியிருக்கு. ஸோ இப்போ ஆவணி மாதம் மற்றும் கும்பம் குறிப்பிடக்கூடிய மாசி மாதங்கள், இல்லை கும்ப ராசியில் சுக்கிரன் பிரவேசம், இந்த காலங்களில் ஜாதகருக்கு இந்த சொகுசு வாழ்க்கைன்றது குறைவுபடும். ஸோ அப்போ போய் நான் வீடு கட்ட போகிறேன், இல்லைன்னா இந்த மாதிரி கார் வாங்க போகிறேன், நகை வாங்க போகிறேன்னு கேட்குறாருன்னா கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குங்க. அடுத்து சுக்கிரன் பயிற்சி அவர் நாளை கணக்கிட்டு அதன் பிறகு வரக்கூடிய அடுத்த மாதங்களில் பண்ணலாம், அடுத்த மாதங்களில் வாங்கலாம் அப்படின்றது ஒரு குறிப்பாக சொல்லலாம். ஸோ சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது மனைவின்னு சொல்கிறோம். ஸோ சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 7ஆம் இடம், இந்த பரல்கள் ரெண்டும் அதிகமாக இருந்தால் மனைவியின் ஆயுள் அதிகமாக இருக்கும், மனைவியின் அனுசரணை, அதை கணவன் மனைவியின் அனுசரணை அதிகமாக இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ சுக்கிரனுக்கு 7ஆம் வீட்டோட பரல், அந்த 7ஆம் வீட்டோட பரல் தான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவங்களோட உடன்பிறப்புகள் எத்தனை என்பதையும் காண்பிக்கும். சரிங்களா? இதில் இன்னொரு குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் வீட்டோட பரல் எத்தனையோ அதை வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், இப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் வந்து மேஷத்தில் இருக்கிறாரு, ஜாதகம் அதில் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய பார்க்கும்போது துலாம் ராசி 4 பரல் வருது. ஸோ 4 பரல் அப்படின்றத அஸ்வின்லேருந்து எண்ணணும், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி. அப்போ 4ஆவது நட்சத்திரமா ரோகிணி வருது. இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு குரு அல்லது அதற்கு திரிகோண நட்சத்திரங்களில் குரு சஞ்சாரிக்கும் காலங்களில் இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு, சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள் நடக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பிட்டு மாசத்தை சொல்லணும்னா சூரியனோட அஷ்டவர்க்கத்தில் சுக்கிரனோட அஷ்டவர்க்கம் தான் பார்த்துட்டு இருக்கோம். சுக்கிரனோட அஷ்டவர்க்கத்தில் சூரியன் நின்ற இடத்துல இருந்து 7ஆவது ராசி. ஸோ இந்த ஜாதகத்தில் சூரியன் நிற்கிறது பார்க்கும்போது மீனத்தில் இருக்கிறாரு. ஸோ இந்த மீனத்திலிருந்து 7ஆவது ராசின்னு குறிப்பிடக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா 3 நம்பர் இருக்குது. கன்னி ராசியில் 3 நம்பர் இருக்குது. இது மேஷத்துலேருந்து ஒரு ராசியை எண்ணிட்டு வரணும். அப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம் சொல்லக்கூடிய 3ஆவது ராசி. ஸோ மிதுனம் என்பது ஆனி மாதம். ஸோ ஆனி மாதத்தில் இவருக்கு திருமணம் முடியலாம், அல்லது இவருக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதுவும் ஆனி மாதம் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம், ஆனி மாதம் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம், ஆனி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரங்களில் இவருக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், இல்லைன்னா கல்யாணம் ஆகக்கூடிய யோகம்ன்றது உண்டு. இல்லை அந்த நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்களில் குரு வரணும், அந்த நேரங்களில் நடக்கும்ன்றது சொல்லலாம். ஸோ இது சுக்கிரனுக்கான ஒரு அஷ்டவர்க்க பரலாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சனியோட அஷ்டவர்க்கம். இந்த சனியோட அஷ்டவர்க்கம் பார்க்கும்போது சனியின் காரகத்துவங்கள் எது ஒன்றுமே கொஞ்சம் தாமதப்படுத்துவார் அப்படின்னு முதல் பார்க்கலாம். அடுத்து பெரும் கூட்டத்துக்கு அதிபதி, எப்பவுமே கூட்டத்தோடு இருக்கணும்னு ஆசை இருக்கணும். ஸோ அடிமை வேலைகள் இல்லை உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர், நியாயக்காரகன், இதெல்லாம் அவரோட காரகத்துவங்களாக சொல்லணும்னா இது அதிக பரல் உள்ள ராசிகளில் கோச்சார சனி போகும்போது இந்த காரகத்துவங்களை அதிகமாக ஜாதகர் அனுபவிப்பார். ஸோ சனி ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறதுக்கு 2.5 வருஷம் ஆகுதுங்க. அப்போ 2.5 வருஷத்துக்கு அவரோட பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அவரோட நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி, அசுப பலன்களாக இருந்தாலும் சரி, 2.5 வருஷத்துக்கு அந்த ஜாதகர் அதை அனுபவிப்பார்னு சொல்லலாம். ஸோ குறைவான பரவல் உள்ள ராசியில் போகும்போது அவருக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் உடம்புல நோய் பிரச்சனைகள் அல்லது மூட்டு முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பரலே இல்லாத ராசி, ஸோ இந்த உதாரண ஜாதகத்தில் பார்க்கும்போது அடுத்து சனி பயிற்சி ஆகி போக போகிற இடம் மீனராசி. ஸோ மீனராசியில் இந்த ஜாதகருக்கு
பரல்களே இல்லை, 0 என கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ராசிகளில் போகும்போது ஜாதகருக்கு அதிகமான சிரமங்கள் ஏற்படும். அல்லது அவர் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை அவருடைய பண்ணுற பிஸ்னஸ்லேயோ கொஞ்சம் இழப்புகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு. அதாவது தன்னுடைய உடைமைகளை இழந்து போகிறதுக்கான அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவுறுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய ராசியில் பார்க்கும்போது குறைவான பரல்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் ஒரு பரல் தான் வாங்கியிருக்கு. ஸோ அந்த இடத்துல சனி பயிற்சியாகி வரும்போதும் அவர் சனி நீசமாயிடுறாரு. அதனால் அங்கே பரல் பற்றி நமக்கு இது இல்லை. அங்கே சனி நீசமாகிறதுனால அங்கேயும் கொஞ்சம் பலன்கள் குறைவுபட்டு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதே அதிக பரல் வாங்கக்கூடிய ராசின்னு பார்க்கும்போது போன சனி பயிற்சிக்கு முன்னாடி இருந்தபோது, அதாவது மகர ராசியில் சனி இருக்கும்போதும் கடக ராசியில் சனி இருக்கும்போதும் ஜாதகருக்கு தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். அவருக்கு கிடைக்கிற வேலையாட்களோட அனுசரணை இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அவர் நிலையான ஒரு செல்வத்துக்கு அதிபதியாக இருப்பார். அவருக்கு ஆயுள் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி ஜாதகருக்கு கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா குறைவான பரலில் போகிறாரு, இல்லை பரலே இல்லாத ராசியில் போகிறாரு அப்படின்றதுனால அப்படி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரகத்திற்கான அஷ்டவர்க்கம், ஒவ்வொரு கிரகத்திற்கான அஷ்டவர்க்கமாக இது குறிப்பிட்டிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது சமுதாய அஷ்டவர்க்கம். இந்த சமுதாய அஷ்டவர்க்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. ஸோ இந்த லக்னத்தை நம்ம ஒன்றுன்னு கணக்கு வச்சுக்கிட்டு அதிலிருந்து நம்ம ஒவ்வொரு பாவக பலன்களை தொடர்படுத்தி பொது பலன்களாக சொல்ல முடியும். ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஜாதகத்தில் ஆய்வுகள் செஞ்சு பலன் வெளிப்படுத்தும் போது தான் பலன் துல்லியமாக இருக்கும். இது ஒரு முன்னோட்டம் அல்லது ஒரு தோராயமான ஒரு பலன்களாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லக்னத்தை தோராயமாக மேஷ லக்னம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிறோம்னா லக்னத்தில் 23 பரல்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்தது 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் அல்லது நண்பர்கள் ஸ்தானம் சொல்வது 25 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கு. ஸோ இவரை விட வரக்கூடிய மனைவி, களத்திரம் அல்லது நண்பர்கள் இவர்களோட செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே போல கணக்கு போகும்போது இவருக்கு வரக்கூடிய வருமானம் அல்லது குடும்பஸ்தானம் 32 பரல்கள் வாங்கியிருக்கிறதுனால செல்வம் நிலையான செல்வமாக இருக்கும். இல்லை குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு இல்லை குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும்ன்ற சொல்லலாம். 3ஆம் இடம் இளைய சகோதரம், 11ஆம் இடம் மூத்த சகோதரம். 3ஆம் இடம் குறிப்பிடக்கூடிய ராசி மிதுனத்தில் 39 பரல்கள், 11ஆம் இடம் குறிப்பிடக்கூடிய கும்ப ராசியில் 22 பரல்கள். அப்போ மூத்த சகோதரன் ஆதரவை விட இளைய சகோதரன் ஆதரவு இவருக்கு அதிகமாக கிடைக்கும். இல்லை மூத்த சகோதரமே இங்கே கூட இல்லை மூத்த சகோதரமே இல்லை அப்படின்ற கூட அமைப்புகள் இருக்கலாம். இளைய சகோதரத்திலுமே ஜாதகருக்கு உதவிகள் அதிகமாக கிடைக்கும். இல்லை இளைய சகோதரத்தின் அனுசரணை அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம் சொல்லும்போது தாய் ஸ்தானம் சொல்லக்கூடிய கடக ராசியில 30 பரல்களும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசியில் 29 பரல்களும் தாய் தந்தை இருவரும் சமமாக இருப்பார்கள். இவர்களிடம் பாசம் காமிக்கிறது, இவர் பார்த்துக்கிறது, அவங்க பார்த்துக்கிறது எல்லாம் சரியா இருக்கும். அதே போல சொத்து சுகம், முன்னோர்களோட ஆசீர்வாதம், பூர்வீக சொத்துக்களோட அனுபவம் இதெல்லாமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் சொல்றதும் 22 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கு. ஜாதகரை விட குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமா இருக்கும். இல்லை குழந்தை பாக்கியம் புத்திரர்களால் இவருக்கு கொஞ்சம் கவலை இருக்க தான் செய்யும். ஏன்னா இவரோட ஒரு பரல் குறைவாகவே இருக்குன்றத சொல்லலாம். அடுத்து 6ஆம் இடம் வேலைவாய்ப்பு, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் கணக்கு பார்க்கும்போது வேலைவாய்ப்பு 27 மதிப்பெண்கள், தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம் மகர ராசி, இது 29 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்குது. அப்போ இவர் வேலைக்கும் போகணும், கூடவே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பிலையும் இருக்கணும். அதாவது சொந்த தொழிலும் மேற்கொள்வார், கூடவே சேர்த்து இவரோட வேலைகள், அதாவது ஒரு இடத்துல சம்பளத்துக்கும் போகிற மாதிரி இருப்பார் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ 10, 11 அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது இவர் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு எடுத்துக்கலாம், 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு எடுத்துக்கலாம். ஸோ இவரோட தொழில் ஸ்தானத்தில் 29 மார்க் வாங்கியிருக்கு. ஆனால் லாபஸ்தானம் பார்த்தீங்கன்னா 22 மதிப்பெண்கள் தான் வாங்கியிருக்கு. ஸோ அதனால் இவர் அதிகமான உழைப்பு கொடுக்குறவர், ஆனால் லாபம் குறைச்சலாக இருக்கும். இதே கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா, அதாவது மகரத்தில் 22ம் கும்பத்தில் 29 பரல்களும் இருந்துச்சுன்னா ஜாதகர் குறைவான உழைப்பை கொடுத்தாலும் அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பொதுவான பலன்கள் தான். ஸோ ஒவ்வொரு ஜாதகத்திலும் தனிப்பட்ட கிரகத்தை ஆய்வு பண்ண பிறகுதான் இது கணக்கு சொல்லலாம். ஸோ இது அதாவது ஜாதகர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு அறிமுகம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதே போல சொல்லும்போது மறைவு ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 6, 8, 12 பாவகங்கள் லக்ன பாவகத்தின் பரல்களை விட குறைவாக இருப்பது நல்லது. ஏன்னா நோய் ஸ்தானம் அல்லது கடன், வம்பு வழக்கு, அதே போல பிரயாணம் இல்லை செலவு இதெல்லாம் குறைவாக இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், நம்ம மேஷ லக்னம்னு ஒரு கணக்கு வச்சு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 8ஆம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் 34 பரல்கள் வாங்கியிருக்கு. ஸோ ஜாதகர் இவராக தேடி போய்
வீண் பிரச்சனைகளை மாட்டக்கூடியவராக இருப்பார், இல்லை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவரை தேடி வரும். ஸோ சுப பலன்களாக சொல்லணும்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், இவருக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் எது ஒன்றுமே கேட்ட உடனே கிடைச்சிரும் அப்படின்ற சொல்லலாம். இதே அசுப பலன்களாக நடக்கணும் அப்படின்னும் போது இவராக போய் தேடி போய் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிப்பார், இல்லை எந்த நேரமும் ஏதோ ஒரு டென்ஷன், அதாவது மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது குறிப்பிடலாம். ஸோ இப்போ பார்த்த எல்லாமே என்ன சொல்கிறோம், கிரகத்தின் அஷ்டவர்க்கம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் குறிப்பிட்டு 7 கிரகத்திற்கான அஷ்டவர்க்கம் மற்றும் அந்த 7 கிரகத்தையும் சேர்த்து பார்த்து சமுதாய அஷ்டவர்க்கம். இதுதான் நம்ம கோச்சார பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மட்டும்தான் அஷ்டவர்க்கத்தோட பலன்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அஷ்டவர்க்கத்தில் கோச்சார பலன் மட்டும் இல்லை, இந்த அஷ்டவர்க்கத்தை வச்சு ஆயுள் கணிதமும் பார்க்கலாம். ஸோ இந்த ஆயுள் கணிதம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு அடுத்தடுத்த வழிமுறைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஸ்ரீஹரி புத்தகத்துலேயும் நம்மளோட ஸ்ரீஹரியோட கணினி மென்பொருள் மற்றும் மொபைல் ஆப்லேயும் இருக்குது. ஸோ கணக்கு போடுற வேலையை சாஃப்ட்வேர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பலன் சொல்கிறதுக்கு மட்டும் போய்க்கலாம். ஸோ இதில் அடுத்தடுத்து பார்க்க வேண்டியது பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்த இந்த கிரகத்தின் அஷ்டவர்க்கங்களை அடுத்து திரிகோண சோதனை, 3 ராசிகளில் உள்ள பரல்களை குறைவானதை எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து இதில் 3மே சமமாக இருந்தால் 0 எடுத்துக்கிறோம், 2 சமமாக இருந்து 1 குறைவாக இருந்தாலும் குறைவானதை எடுத்துக்கிறோம், ஏதேனும் ஒன்றுல 0 இருந்தால் அந்த திரிகோண ராசிகளுக்கு திரிகோண சோதனை செய்யாமல் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி விதிமுறைகளில் அதை கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் திரிகோண சோதனை அப்படின்னு பேர். ஸோ அந்த திரிகோண சாதனை முடிஞ்ச பிறகு வரக்கூடிய பரல்களை மீண்டும் ஒரு சோதனை, ஏகாதிபத்திய சோதனை, ஏக ஆதிபத்தியம். ஒரே கிரகத்திற்கு 2 வீடுகள் இருக்கு, அந்த 2 வீடுகளில் எது குறைவோ அந்த குறைவான பரல் எடுத்துக்கிறோம். அதே போல் ஒரு வீட்டில் கிரகம் இருந்து இன்னொரு வீட்டில் கிரகம் இல்லைன்னா இல்லாத வீடு குறைவாக இருந்தாலும் சமமாக இருந்தாலும் 0 எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு வீட்டில் 0 இருந்தால், 2 வீட்லையுமே கிரகம் இல்லாமல் 0 இருந்தால் அதுக்கு சோதனையே தேவையில்லை. கடக சிம்மத்திற்கு சோதனையும் தேவையில்லை. 2 வீட்லையுமே கிரகம் இருந்தாலும் சோதனை தேவையில்லை. இந்த விதிமுறைகளின்படி ஏகாதிபத்திய சோதனை அப்படின்னு ஒரு பண்ணி அதிலிருந்து பரல்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ திரிகோண சோதனை, அதன் பிறகு ஏகாதிபத்திய சோதனை, அதில் வரக்கூடிய பரல்களை கொண்டு போயிட்டு ராசி குணாகாரம், அதாவது ராசி பிண்டம், கிரக பிண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராசிகளுக்கு ஒரு எண்கள் கொடுத்துருக்கணும், அதை வச்சு பெருக்கி போட்டு அதில் வரக்கூடிய ஆன்சர். அதுக்கடுத்து கிரகம் நிற்கிற வீட்டோட பரல்களை அதுக்குரிய எண்ணால் பெருக்கி அதில் வரக்கூடிய ஆன்சர். ஸோ இது ரெண்டுத்தையும் அதாவது ராசி பிண்டம், கிரக பிண்டம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்திய பிண்டம் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த சேர்த்திய பிண்டத்தில் வரக்கூடிய ஆன்சர் தான் 30ஆல் வகுத்தால் வரக்கூடிய ஈவு வருடங்களாகவும், மீதியை மீண்டும் 12ஆல் பெருக்கி மீண்டும் 30ஆல் வகுக்க கிடைப்பது மாதங்களாகவும், மீதி உள்ளதை நாட்களாகவும் கணக்கு பார்க்குறோம். ஸோ அப்படி கணக்கு பார்த்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் தரக்கூடிய ஆயுளை மொத்தமாக கூட்டும்போது ஜாதகரோட ஆயுள் எவ்வளோ அப்படின்றத கணக்கு பார்க்கலாம். ஸோ இதோட முடிஞ்சுதா அப்படின்னா அப்படி இல்லை, இந்த ஆயுளையும் சரி செய்கிறோம். ஏன்னா உச்ச கிரகம் இருக்கும், ஆட்சி கிரகம் இருக்கும், ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி மார்க் கொடுத்தா சரியாக இருக்குமா? ஸோ அதனால் அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அதோட பலன்களையும் சரி செய்கிறோம். ஸோ உச்ச வீட்டில் இருக்கிற கிரகம், அதாவது உச்சம் பெற்ற கிரகம், அது கொடுக்கக்கூடிய ஆயுள் 2 மடங்காகவும், மூலத்திரிகோணம் பெற்ற கிரகம் 1.5 மடங்கு ஆயுளாகவும், ஆட்சி பெற்ற கிரகம் தரும் ஆயுளை 1.25 மடங்காகவும், நட்பு பெற்ற கிரகம் இருக்கிற கிரகம் 1 மடங்கு ஆயுளாகவும், சமம் பெற்ற கிரகம் தரும் ஆயுள் 3/4 மடங்காகவும், பகை பெற்ற கிரகம் தரும் ஆயுள் 1/2 மடங்காகவும், நீசம் பெற்ற கிரகம் தரும் ஆயுள் 1/4 மடங்காகவும் எடுத்து அதை கரெக்ஷன், அதை சரி பண்ணுறோம். ஸோ அப்படி சரி பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆயுள் தான் ஜாதகரோட ஆயுள் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணலாம். ஸோ அஷ்டவர்க்கம் என்பது கோச்சார பலன்கள் மட்டும் இல்லாமல் ஜாதகரின் ஆயுளை கணிப்பதற்கும் பயன்படுகிறது. இந்த ஜாதகரோட ஆயுள் இப்போ தோராயமாக இவருக்கு ஒரு 60 வயசு வருது அப்படின்னு ஒரு கணக்கு பார்க்கலாம்னு வச்சுங்களேமே. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஸ்ரீஹரியோட கணினி மென்பொருளில் போட்டோம்னா ஜாதகம் அப்படின்னு ஒரு பக்கம் போட்டிங்கன்னா ஒரு 65 பக்கம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 பக்கங்கள்லேருந்து ஒரு 4 பக்கங்களில் இந்த அஷ்டவர்க்கம், இந்த ராசி பிண்டம், சேர்த்திய பிண்டம் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ நம்ம இந்த கால்குலேஷன் போட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அதில் போய் எடுத்துகிட்டு பலன் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம மொபைல் ஆப்லேயும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் ஆப்னு சொல்லி மாணவர் செயலின்னு கொடுத்துருக்கிறதுலையும் பிருகுநந்தி நாடி அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. அதில் போய் நீங்களாக அதில் அவங்களோட டிகிரி, அதாவது பாகை கலை வகையெல்லாம் அதில் என்டர் பண்ணிட்டோம்னா அதுலேயும் இந்த அஷ்டவர்க்கம், திரிகோண சோதனை, ராசி பிண்டம், கிரக பிண்டம் எல்லாமே அதில் கிளியராக வந்துடுது. ஸோ நம்ம அந்த கணக்கு போடுற வேலையெல்லாம் நம்ம மென்பொருள்கிட்ட கொடுத்துட்டு பலன் சொல்கிறதுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். ஸோ இதில் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தோராயமாக இவருக்கு 60 வயசு வருது அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஸோ அப்படி 60 வயசு வருதுன்னா இந்த 60 வயசுல அவர் எந்த காலங்களில் நல்லா இருப்பாரு அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது நம்ம பஞ்சாங்கங்களை முன்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது ராசியோட ஆதாயம் விரய கணிதம், நட்சத்திரங்களோட 3 கந்தாய பலன்கள், முதல் கந்தாயம், நடுக்கந்தாயம், கடுக்கந்தாயம். ஸோ இது எல்லாமே அதில் டிஃபால்ட்டாக அதில் வந்து ஒவ்வொரு வருஷ பஞ்சாங்கத்துலேயும் முன்னாடி பக்கத்தில் இருக்கும். ஸோ பஞ்சாங்க நுணுக்கங்கள் பகுதியில் படிச்சிருப்போம். ஸோ இந்த பலன்கள் பொதுவான பலன்கள். அதே மாதிரி இவருக்கு தரக்கூடிய ஆயுளையும் நம்ம 3 பங்காக பிரித்து 3 பகுதியாக பிரித்து அதில் எந்த பகுதியில் ஜாதகர் சிறப்பாக வாழ்வார் அப்படின்றத கணக்கு பார்க்கலாம். ஸோ இவரோட லக்னத்தில் இருந்து 4 வீடுகளுக்கு உண்டான பலன்களை கூட்டும்போது அவரோட இளமை பருவமாகும். அதே போல் 5லிருந்து 8 ராசிகளுக்குள்ள பலன்களை கூட்டும்போது அவருடைய இடைக்கால பருவம், அதாவது வாலிபம் மற்றும் வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி மத்தியம வயதுன்னு சொல்லக்கூடிய காலங்களாகும். 9 ராசியிலிருந்து 12வது ராசி வரைக்கும் இருக்கிற பலன்களை கூட்டும்போது அவரோட முதுமை காலம் அப்படின்னு குறிப்பிடலாம். ஏற்கனவே இந்த ராசி மேஷ லக்னம் குறிப்பிட்டோம். அப்போ மேஷத்திலிருந்து கடக வரைக்கும் கூட்டும்போது அவருடைய இளமை காலம், சிம்மத்திலிருந்து விருச்சிக வரைக்கும் கூட்டும்போது மத்தியம காலம், தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் கூட்டும்போது இவருக்கான முதுமை காலம். ஸோ இதில் எந்த இடத்துல அதிகமாக பரல் வருதோ அந்த காலங்களில் ஜாதகர் சிறப்பாக வாழ்வார் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு அடுத்து பார்க்கும்போது அஷ்ட திசை பரல்கள். ஸோ இந்த அஷ்ட திசை பரல்கள் ஜாதகர் எந்த திசையில் வீடு கட்டலாம், எந்த திசையை நோக்கி பிரயாணம் பண்ணலாம், இல்லை எந்த திசையில் ஒரு வேலைக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி பொது பலன்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த அஷ்ட திசை பலன்கள் யூஸ் ஆகுது. இதுவும் நம்ம சமுதாய அஷ்டர்கள் வச்சு தான் பார்க்குறோம். பொதுவாக திசைகள்னு பார்க்கும்போது 4, இங்கே உபதிசைகள் கணக்கு பார்த்து அது 8 திசைகளை கணக்கு பார்க்குறோம். நம்மக்கிட்ட இருக்கிறது மொத்தம் 12 ராசிகள் இருக்கிறதுனால அதை 8ஆக சுருக்கணும் அப்படின்றதுனால 3 ராசிகளாக சேர்த்து ஒரு பின்னம் ஒரு கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறோம். ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம் 3த்தையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் பார்க்கும்போது கிழக்கு திசை. அதுக்கடுத்து ரிஷபம், மிதுனம், கடகம் 3 ராசிகளில் இருக்க பறவைகளை கூட்டும்போது தென்கிழக்கு. அதுக்கடுத்து கடகம், அதாவது மிதுனத்தை விட்டுடணும், அதுக்கடுத்து கடகத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ முதல் ஆரம்பமாகக்கூடிய ராசி உபய ராசியாக இருந்ததுன்னா அதை தவிர்த்துட்டு அடுத்த ராசிலேருந்து ஆரம்பித்தாலே நமக்கு 8 ராசிகள் கணக்கு வந்துடும். ஸோ கடகம், சிம்மம், கன்னி இது 3ஐயும் கூட்டி வரக்கூடிய பறவைகள் தெற்கு திசையை குறிக்கும். அதுக்கடுத்து சிம்மம், கன்னி, துலாம் குறிக்கிறது தென்மேற்கு திசையை குறிக்கும். மீண்டும் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 3 ராசியில் பறவைகளை கூட்டும்போது மேற்கு திசையை குறிக்கும். விருச்சிகம், தனுசு, மகரம் 3 ராசிகளை குறிப்பிடும்போது வடமேற்கு திசையை குறிக்கும். மகரம், கும்பம், மீனம் குறிக்கக்கூடியது வடக்கு திசை. கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிகளில் பறவைகளை கூட்டும்போது வடகிழக்கு திசை. இந்த 8 திசை பறவைகளில் எந்த திசையில் அதிக பறவைகள் வாங்கியிருக்கோ ஜாதகருக்கு அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசையாக அமையும் அப்படின்றது இந்த கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருக்கிற வழிமுறைகளை பயன்படுத்தி ஓரளவுக்கு பொது பலன்களாகவும் வரவங்களுக்கு எளிமையாக அதை சொல்கிறதுக்காகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த இதில் இருந்து பார்க்கும்போது தான் இது கோச்சார பலன்கள் அறியறதுக்கான பலன்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எப்படி கோச்சாரத்தை எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக கோச்சாரத்தில் இப்போ டிவியில் பேப்பரில் ராசி பலன் போடுறது என்னென்னா சந்திரனோட அஷ்டவர்க்கம் தான் போடுறோம். ஸோ மீன ராசி நேயர்களே, மேஷ ராசி நேயர்களே அப்படின்னு தான் சொல்லி பலன் சொல்கிறோம். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு கணக்கு பார்க்கும்போது சந்திரன் இருக்கக்கூடியது தான் நம்ம ராசின்னு எடுக்கிறோன்றதுனால சந்திரனோட அஷ்டவர்க்கம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ மீன ராசி அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு மீன ராசிக்கு பலன் சொல்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் எடுத்துக்குங்க. அவங்க பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் மட்டும் எடுத்துக்குங்க. ஸோ நம்மளோட அட்டவணையில் சந்திரனோட அஷ்டவர்க்கம், இந்த சந்திரனோட அஷ்டவர்க்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இன்னைக்கு கோச்சார சூரியன் இருக்கிறது மீன ராசியிலிருந்து 10வது ராசியான தனுசுல இருக்காரு. ஸோ அங்கே சந்திரனோட அஷ்டவர்க்கத்தில் சூரியனுக்கு நேரில் அந்த 10ன்ற பரல் கொடுக்கப்பட்டிருக்கு, 10ன்ற இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சூரியனோட காரகத்துவங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து சந்திரன் கணக்கு போகும்போது தற்போது சித்திரை நட்சத்திரத்தில் இருக்காரு. ஸோ இந்த மீனராசியில் இருக்க சந்திரனுக்கு அவர் 7 இருக்காரு. ஸோ சந்திரனுக்கு நேர்லையும் அந்த அஷ்டவர்க்க பரலில் 7ன்ற நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சந்திரனும் இங்கே பலம் கொடுக்குறாரு, பலம் சேர்க்கிறாருன்றது புரிஞ்சுக்கலாம். அடுத்து செவ்வாய் கடகராசியில் இருக்காரு கோச்சாரத்தில். ஸோ கடகராசி என்பது மீனத்திற்கு 5வது ராசி. ஸோ பிறப்பு ஜாதகத்தின் மீன ராசிக்கு கோச்சார செவ்வாய் இருக்கும் கடகராசி 5ஆம் இடமாக வருது. இங்கே 5ஆம் இடம் அப்படின்னு சொல்றதும் இங்கே சந்திரனோட அஷ்டவர்க்கத்தில் செவ்வாயோட நேரில் 5ன்ற நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ செவ்வாயும் இங்கே பலம் சேர்க்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அடுத்து புதன் அப்படின்னு பார்க்கறது, புதன் இப்போ விருச்சிகத்தில் இருக்காரு கோச்சாரத்தில். ஸோ மீன ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் இங்கே சந்திரனோட அஷ்டவர்க்கத்தில் அந்த 9ன்ற நம்பர் கொடுக்கப்படலை. அப்போ புதனின் காரகத்துவங்கள் தற்போது இந்த ஜாதகருக்கு கிடைப்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும், இல்லை கிடைக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம்.
அடுத்து குருன்னு சொல்லக்கூடிய கோச்சார கிரகம் ரிஷபத்தில் இருக்காரு. ஸோ ரிஷபம் அப்படின்னு சொல்றதும் மீன ராசிக்கு 3ஆம் இடம். ஸோ இந்த 3ன்ற நம்பரும் சந்திரனோட அஷ்டவர்க்கத்தில் குருவோட நேரில் கொடுக்கல. ஸோ அப்போ குருவின் காரகத்துவம் ஜாதகருக்கு இப்போ கிடைக்காது. ஸோ குரு மாறினது போன ஏப்ரல் மாறினதுலேருந்து இந்த வருஷம் மே மாதம் வரைக்குமே இந்த மீன ராசிக்கு குருவோட பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அடுத்து சுக்கிரன், கோச்சார சுக்கிரன் இருக்கிறது மகர ராசியில் இருக்காரு. ஸோ மகரம் என்பது மீனத்திற்கு 11வது ராசி. அங்க 11ன்ற நம்பர் இருக்கு. அப்ப சுக்கிரனோட காரகத்துவங்கள் கிடைக்கும். அடுத்து கோச்சார சனி இருக்கிறது கும்பராசியில் இருக்காரு. கும்பராசி என்பது மீன ராசிக்கு 12வது ராசி. அங்கேயும் 12ன்ற நம்பர் கொடுக்கப்படல. அதாவது சந்திரனோட அஷ்டவர்க்கத்துல சனிக்கு நேர்ல 12ன்ற நம்பர் கொடுக்கப்படல. அப்ப சனியோட காரகத்துவங்கள் மீன ராசிக்கு தற்போது கிடைக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி கணக்கு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற கோச்சார நிலையில இந்த குருன்ற கிரகம், சனி மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களின் தன்மைகள் இந்த அஷ்டவர்க்க பலன் மூலியமா இந்த சந்திரனுக்கு கிடைக்கல. அதாவது சந்திரனுக்கு இந்த 3 கிரகங்களின் காரகத்துவ பலன்கள் கிடைக்கல. அப்ப மீன ராசியில பிறந்தவங்களுக்கு ஸோ இப்போ குருவோட காரகத்துவங்கள் மே மாசத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். வீட்டில் ஒரு சுப நிகழ்வு, மங்களகரமான விஷயங்கள் ஏதாவது நடக்கணும், ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நமக்கு பணம் வரணும் அப்படின்னா இந்த காலங்கள் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதே போல் சனியின் காரகத்துவங்கள் புதிய தொழில் முதலீடு, வேலையாட்கள் சேர்க்கை, ஏதோ ஒரு நோய் தீரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது இப்போதைக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இந்த சனி பயிற்சி அதாவது 29 மார்ச்சுக்கு பிறகு, ஏன்னா இங்கே சந்திரன் கூட வந்துடுறாரு, அங்கே 1ன்ற நம்பர் இருக்குது. அப்போ என்ன சொல்றதுன்னா சனி இங்கே சந்திரன் கூட சேரும்போது இங்கே 7.5 சனியாக இருந்தாலும் சனியோட தாக்கம் குறைவுபட்டு சனியோட நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். புதனோட காரகத்துவம், புதன் மாசம் மாறக்கூடியவர். ஸோ அப்போ புதன் மாறுறது பார்க்கும்போது இந்த மாதம் 20ஆம் தேதி மாறுறாரு. ஸோ மார்கழி 20க்கு பிறகு நீங்கள் புதுசாக ஏதாவது கல்வி கற்றுக்கிறதுக்கு இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கெலாம், அதாவது சிறு தொழில்கள் மற்றும் கமிஷன் தொழில்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த நேரம் சரியாக இருக்காது அப்படின்றத சொல்லலாம். அப்போ இதெல்லாமே நடக்காது, இல்லை குறைவாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டோம். அப்போ மீதி இருக்கிற கிரகங்கள், அதாவது செவ்வாய், சுக்கிரன், சூரியன், சந்திரன், இந்த 4 கிரகங்களோட காரகங்களும் கிடைக்கும்ன்றது சொல்லலாம். இதுதான் இன்னைக்கு டெய்லி சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள்னு சொல்லக்கூடியது. ஸோ டெய்லி நம்ம இது ஒரு கட்டமாக எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டிவியில் சொல்கிற பலன்களும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும்ன்றது சொல்லலாம். ஆனால் இதுவும் பொது பலன்கள் தான். மீனராசின்னு சொல்லக்கூடிய, மீனராசியில் லட்சம் கணக்கில் இருப்பாங்க, இல்லை கோடி கணக்கில் இருப்பாங்க, அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன்கள் தான். அவரவரின் தனிப்பட்ட ஜாதகத்தை கணக்கு பார்க்கும்போது இன்னும் பலன்கள் துல்லியமாக இருக்குன்றதை சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு கட்டத்தில் குருன்ற ஒரு அஷ்டவர்க்கத்தை மட்டும் தனியாக பிரதானப்படுத்தி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ஸோ இந்த குருன்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே இந்த ஜாதகம் மேஷ லக்னம்னு பேசியிருந்தோம். ஸோ மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. குரு என்பது ஜாதகர், அது ஆணாக இருந்தால் குருன்னு எடுக்க போகிறோம், பெண்ணாக இருந்தால் சுக்கிரன் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஜாதகர் ஆண் அப்படின்றதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன், குருவோட அஷ்டவர்க்கத்தை பிரதானப்படுத்தி காமிச்சிருக்கேன். இந்த குருவோட அஷ்டவர்க்கத்தில் லக்னம் சொல்லக்கூடிய மேஷத்தில் சந்திரன், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்கள் பரல் கொடுத்துருக்கு. அப்போ இந்த 3 கிரகங்களோட தாக்கம் அந்த ஜாதகர் இடத்துல அதிகமாக வெளிப்படும். அந்த ஜாதகரோட குணாதிசயத்துல இந்த 3 கிரகங்களோட தாக்கம் இருக்கும். அதாவது சூரியனோட தாக்கம், எங்கே போனாலும் அவர் கொஞ்சம் லீடராக இருக்கணும்னு ஆசைப்படுவார். எதுலேயும் கொஞ்சம் புகழ் பெறணும், டக்குன்னு ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அடுத்து புதன் அப்படின்றதுனால எதையும் நுணுக்கமாக பார்க்கணும், கல்வி அறிவு அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் ஜாதகரிடம். சந்திரன் அப்படின்னு கணக்கு பார்க்குறவர் இடமாற்றத்தை விரும்பக்கூடியவர், நல்ல உணவு விரும்பக்கூடியவர், அம்மா கிட்ட பாசம் இருக்கும், உடல் நலத்தை அதிகமாக பாதுகாப்பவராக இருப்பார். ஸோ உடம்பை பற்றின சிந்தனை, மனசு அதாவது யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடியவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ லக்னத்தில் இருக்கிற கிரகத்தின் கொடுக்கப்பட்ட பரல் கொடுத்த கிரகத்தின் தாக்கம் அந்த ஜாதகரோட குணாதிசயமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா தான் இந்த குருவோட அஷ்டவர்க்கம் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதுவே பெண் ஜாதகம் வந்தால் சுக்கிரனோட அஷ்டவர்க்கம் எடுத்து சுக்கிரனோட அஷ்டவர்க்கத்தில் லக்னத்தில் எந்த கிரகம் பரல் கொடுத்துருக்கோ அந்த கிரகத்தோட தாக்கம் ஜாதகரோட குணாதிசயமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவரையிலும் நான் சொன்ன தகவல்கள் அஷ்டவர்க்கத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட தகவல்கள். ஸோ மேலும் பல தகவல்கள் நம்ம புத்தகத்தில் இருக்குது. ஸோ இல்லை புத்தகத்தை வரி வரியாக படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே ஆழமாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ நேரமின்மை அப்படின்றதுனால நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் சில பாயிண்ட்ல மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுவரையில் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா பாருங்கள். அப்படி இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் அடுத்த ஒரு வகுப்பில் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனர் ஐயாவிற்கு நன்றி தெரிவித்து, அலுவலக நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இதுவரையும் பொறுமையாக கவனித்த அத்தனை வித்யாபதிகளுக்கும் ஜோதிட பேரவை உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.